உங்க குழந்தைங்களுக்கும் இந்த கிளைமேட்ல சட்டுன்னு சளி பிடிக்குதா? அப்போ இந்த ஹோம் ரெமிடியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹோம் ரெமிடியை நான் பீடியாட்ரிஷியன் விசிட் பண்றப்ப கேட்டுட்டு தான் நான் எனக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கு நான் கற்பூரவள்ளி, துளசி இந்த ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். இதை நீங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை செய்யறதுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதுல நம்ம கிளீன் பண்ணி வச்ச கற்பூரவள்ளி, துளசி ரெண்டுமே போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்க 9 மந்த் பிளஸ் இல்லைன்னா 1 இயர் பேபி இருக்கு அப்படின்னா கொஞ்சமா பெப்பர், மஞ்சத்தூள் சேர்த்து இதோட நீங்க கொடுக்கலாம். இந்த 1 கிளாஸ் வாட்டர் நல்லா பாயில் ஆகி 1/2 கிளாஸ் வர வரைக்கும் விடுங்க. அவ்வளவுதான். அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்க பேபி 1 இயருக்கும் கம்மியா இருக்காங்க அப்படின்னா 1 or 2 ஸ்பூன் ஒரு ஃபுல் டேக்கு கொடுத்தா போதும். நான் இந்த ஹோம் ரெமிடியை என்னோட குழந்தைக்கு சளி பிடிச்ச அன்னைக்கே நான் ட்ரை பண்ணேன். அடுத்த நாள் அவனுக்கு கோல்டு எதுவுமே இல்லை. இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணியும் 2 டேஸ்க்கு மேல உங்க குழந்தைங்களுக்கு கோல்டு இருந்தா பீடியாட்ரிஷியன் போய் கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை லைக் பண்ணிடுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க.